ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 28 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாறுமாறான தெலுங்கு படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா படம் 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. முதல் 1 மணி நேரம் வந்துட்டு ஒரு மாதிரி லவ் ரொமான்ஸ் டிராமா மாதிரியே போயிட்டு இருக்கும். இவங்க காதல் சேருமா சேராதா, எப்படி லவ் பண்றாங்க அப்படின்லாம் காமிப்பாங்க. ஆனா இந்த படத்துடைய அடுத்த 1 மணி நேரம் இருக்கு பாத்தீங்களா, அது சும்மா பரபரப்பா போகும், பயங்கரமான கிரைமா போகும். முக்கியமா இந்த படத்தை பாதி படத்துக்கு மேல பேய் படம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா இது பேய் படம்லாம் கிடையாது, அதுக்கும் மேல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அந்த கடைசி ஒரு 10 நிமிஷம் ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் அடுக்குவாங்க பாருங்க. இந்த படத்துல இப்படி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சா கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஜார்ஜியால நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவரு ரொம்ப கஷ்டப்பட்டு கை கட்டலாம் அவுத்துட்டு ஓட, அங்க இருக்க ஒரு பொண்ணு கத்தியால ஓங்கி ஒரே சொருவு நம்ம ஹீரோ கதை காலி. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஜார்ஜியா போலீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்ல யாரையோ கொலை பண்ணிட்டாங்க, உடனே கிளம்புங்க, அது என்ன விஷயம்னு பார்த்து விசாரிங்க அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் டீம் கிளம்புறாங்க. இதுல ஒரு முக்கியமான போலீஸை காமிக்கிறாங்க. இந்த சீஃப் கிளம்பி வீட்டுக்கு போறாரு, சுத்தி முத்தி பாக்குறாரு. அங்க நம்ம ஹீரோயினுடைய போட்டோ இருக்கும், அதையும் பாக்குறாரு. அண்ட் வந்துட்டு யாரும் இறந்து போயிட்டாங்க, அந்த டெட் பாடியை மெடிக்கல் டீம் வந்துட்டு கொண்டு போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டே உள்ளுக்குள்ள போக அங்க ஒரு டைரி இருக்கு. இந்த போலீஸ் அந்த டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அவர் படிக்கிற விஷயத்த நமக்கு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் அந்த டைரியை எழுதியிருப்பாரு மக்களே. 2013 அப்பதான் முதல்ல நான் என் அஞ்சலியை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் வேற ஒரு காலேஜ்ல மெடிக்கல் ஸ்டூடெண்டா படிச்சிருப்பாங்க. இப்போ என்ன விஷயம் ஆச்சுன்னா தெரியல, மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர்ல நம்ம ஹீரோயின் வேற ஒரு காலேஜுக்கு வேற ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பஸ்ஸையே காணும். ஆட்டோ டாக்ஸின்னு கை போட்டா நிக்க மாட்டேங்குது. ஐயோ காலேஜுக்கு போக வேற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுடைய பைக்கை வாங்கிட்டு காலேஜுக்கு போயிட்டு இருக்கும் போது கரெக்டா பஸ் ஸ்டாண்டு கிட்ட வரும்போது ஆஃப் ஆகுது. என்ன திடீர்னு இதுவும் சரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃப்ரெண்டுக்காரன் பெட்ரோல் போட மறந்துட்டான் போல. நம்ம ஹீரோவும் பார்க்காம கொண்டு வந்து நட் ரோட்ல அப்படியே நிற்கும் போது ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. டேய் எடுவட்ட இருமை, வண்டிக்கு பெட்ரோல்லாம் போட்டு கொடுக்க மாட்டியா? இப்போ வண்டி நட் ரோட்ல நின்று போச்சு அப்படின்னும் போது தள்ளிக்கிட்டே போ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போனை கட் பண்றான். தள்ளிக்கலாம் போக முடியாது, உன் வண்டியை நீயே வந்து கொண்டு போ, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் பஸ் இல்ல ஆட்டோ பிடிச்சி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணும்போது அந்த பக்கமா ஒரு ஆட்டோ வருது. நம்ம ஹீரோ கை போடுறாரு. ஹீரோ பக்கமா நிக்கிற மாதிரி வந்த ஆட்டோ ஹீரோயின் கிட்ட போய் நிக்குது. நம்ம ஹீரோயின் பட்டன் ஏறி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. டே என்னடா இது, நான் கை போட்டா அந்த பொண்ணு ஏறி போதே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. சரி காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, ஏதாவது வண்டி வந்தா லிஃப்ட் கேட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பக்கம் ஒரு பால் வண்டி வந்துகிட்டு இருக்கு. அவர்கிட்ட லிஃப்ட் வாங்கி இவரே வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது முன்னாடி ஹீரோயின் ஆட்டோல போறாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய துப்பட்டா பறந்து வந்து ஹீரோக்கு மேல விழுக வண்டி ஓட்ட முடியாம நம்ம ஹீரோ பொத்துன்னு கீழே விழுகிறாரு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஐயோ அண்ணா பால்லாம் கொட்டி போச்சு, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது மன்னிச்சா காசு எப்படி வரும், மொத்தம் 6000 ரூபாய் காசை எடு அப்படின்னும் போது இதே டைம்ல அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. ஏமா துப்பட்டா ஒழுங்கா கொண்டு போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. மன்னிப்பு கேட்டா காசு எப்படி வரும், மொத்தம் 6000 ரூபாவா, 6000 ரூபாய் காசை கொடு அப்படின்னும் போது 6000 ஓவாவா, அவ்வளோ காசு இப்போ என்கிட்ட இல்ல அப்படின்னும் போது அவ்வளோ காசு இல்ல அப்படின்னா எவ்வளோ காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன், பர்ஸ் வந்துட்டு ஆட்டோல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போனவங்க ஆட்டோல ஏறி அவங்க பாட்னு கிளம்புறாங்க. ஏமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு செமையா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு இந்த பொண்ணை பார்த்தவனே பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிளம்பி காலேஜுக்கு போனா அங்கதான் நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருக்காரு. என்னடா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரியா, வெறும் 6000 ரூபாய்க்காக காலேஜ் கேம்பஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரியா, பாரு நான் உன் மேல கேஸ் போட போறேன், போலீஸ்க்கு கால் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது அங்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வராரு. மச்சான் என்ன நீ காலேஜ் சீக்கிரமா வந்துட்ட, ஏதாவது ஸ்பெஷலா, மேடம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவன் பாட்டு நாங்க வந்து கிளம்ப, ஐயோ அப்படின்னா இந்த பையனும் இதே காலேஜா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அமைதியா கிட்ட போயிட்டு, ஆமா நான் உங்களுக்கு எவ்வளவு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ இதே காலேஜில் தானே படிக்க போற, பொறுமையா கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவங்களும் ஸ்மைல் பண்ணிட்டே போறாங்க. நம்ம ஹீரோ இந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. இந்த பொண்ணுடைய எல்லா நடவடிக்கைகளையும் நோட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு பாட்டுல காமிப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு குட்டி பொண்ணுக்கு
ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப பாசமா பேசி அனுப்பும் போது அந்த பொண்ணும் சரிக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இதையெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்னமா பேஷண்ட் கிட்ட ரொம்ப நெருங்கி பழகுற போல பயங்கர பாசமா இருக்க போல இதெல்லாம் சரிப்பட்டு வருமா, எப்படி ஊசி போடுவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு நம்ம ஹீரோயின் என்னால மெக்கானிக்கலாலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, எப்பயுமே மாத்திரை மருந்து ஊசியோட சேர்த்து லவ்வும் கொடுப்பேன், அன்பா இருப்பேன், அப்பதான் வந்துட்டு அந்த பேஷண்ட்டுக்கும் சந்தோஷம், அதே டைம்ல அவங்களுக்கு வர பிரச்சனையும் குணமாகும், நீயும் ட்ரை பண்ணி பாரு, சும்மா மெக்கானிக்கலா மட்டும் போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு போக ஆமால அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி ஃப்ரெண்ட் ஆகி அப்படியே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது 2 வருஷத்துக்கு அப்புறமா. இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பேஷண்ட்டை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் வராங்க. மச்சான் மச்சான் ஒரு செகண்ட் இந்த பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர்லாம் வந்தா பார்த்துக்கோ, அஞ்சலி வந்திருக்கா, நான் போயிட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வெளியே போயிட்டு ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. என்னமா பேசவே மாட்ற, என்னாச்சு உனக்கு, ஏன் என் மேல கோவம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நேத்து நைட்டு முழுக்க உனக்கு நான் எத்தனை வாட்டி கால் பண்ணேன், நீ ஏன் போனை பிக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நேத்து ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதனால பார்ட்டி வச்சு செமையா குடிச்சு போதையில மட்டையாயிட்டேன், அதான் போனை பிக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் போது நான் தான் கால் பண்ண இல்லையா, நீ எனக்கு 20 வாட்டி கால் பண்ண அப்படின்னா நான் உனக்கு 50 வாட்டி கால் பண்ண, நீ ஏன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஓ அப்படின்னா அதுக்கு இது சரியா போச்சா, அந்த மாதிரிலாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ட்டு போறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுபடியும் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு சரகு போட்டுட்டு இருப்பாரு. ஆக்சுவலா இவரு குடிக்காம பாட்டில் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, குடிச்சா அந்த பொண்ணு கால் பண்ணுவாளோ, இன்னைக்கும் மட்டை ஆயிட்டோம் அப்படின்னா செமையா சண்டை போடுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க அஞ்சலி கால் பண்றாங்க. கால் பண்ணி என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா, உனக்கு தான் தெரியும் இல்லையா, அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்பா அம்மா அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி மாமனையே கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க, நீ ஏதாவது பண்ணு பேசி பாரு அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி போறாரு. அந்த மாமங்காரன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்டு சரகு போட்டுக்கிட்டு இருப்பான். அவங்கிட்ட போயிட்டு பேசும்போது இதையெல்லாம் கேட்க நீ யாரு, நீ அந்த பொண்ணை லவ் பண்றியான்னு கேட்க, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணல, அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலையா, நீ ஏன் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க பாக்குற, அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இவன் பாட்னு தப்பா பேசினா அட்டாக் பண்ண கிட்ட வரும்போது இங்க பாரு, நான் சண்டை போட்ட மூட்லயே கிடையாது, இந்த மாதிரி அடிதடி சண்டையை போகக்கூடாது அப்படின்னா நான் மெடிக்கல் படிச்சுக்கிட்டு இருக்கேன், சொன்னா கேள்ற அப்படின்னும் போது செமையா சண்டை போட வராங்க. ஹீரோ வேற வழி இல்லாம சண்டை போட்டு எல்லாரையும் பொழக்கிறாரு. அவ்வளவுதான், எல்லாருக்கும் செமையா காயம்பட்டு அவங்க எல்லாரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க நம்ம ஹீரோ தூக்கிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோக்காக பேச ஒரு ப்ரொஃபசர் தான் வந்திருக்காரு. நம்ம ஹீரோக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, அனாதையா தான் இருக்காரு. ஆனா செமையா படிப்பாரு, நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். நம்ம ஹீரோ நல்லா படிச்சு மார்க் வாங்குறாரு அப்படின்னா காலேஜ்ல ஃப்ரீ சீட்டே கிடைச்சிருக்கும் மக்களே. இந்த ப்ரொஃபசருக்கு முக்கியமா நம்ம ஹீரோவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போலீஸ் கிட்ட வந்து பேசும்போது இவன் போக போக ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான், இதான் கடைசி வார்னிங், இதுக்கப்புறம் இவன் மேல ஏதாவது தப்புன்னு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வெளியே விட மாட்டோம், உங்க ஃபேஸுக்காக மட்டும்தான் இவனை வெளியே விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வார்ன் பண்ணி விடுறாங்க. இவர் அப்படியே காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு கழுவி ஊத்துறாரு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா, இந்த மாதிரி அடிதடி சண்டைக்கெல்லாம் போன அப்படின்னா உங்ககிட்ட எந்த பேஷண்ட்டும் ட்ரீட்மெண்ட் பார்க்க வரவே மாட்டாங்க, நீ ஒரு டாக்டரு, மற்றவங்களுக்கு முன்னாடி நீ ஒரு எக்ஸாம்பிளா வாழணும், இந்த மாதிரி வாழக்கூடாது, உன்னுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னும் போது சார் நான் என் கோவத்தெல்லாம் பயங்கரமா கண்ட்ரோல் பண்றேன், ஆனா அஞ்சலி விஷயம்னு வந்தா மட்டும் என்னால கோவப்படாம இருக்கவே முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இங்க இருந்து கிளம்பி போயிடு, என் கண்ணுக்கு முன்னாடி வராத, உனக்கு இன்னும் 2 மாசம் மட்டும்தான் படிப்பு இருக்கு, அதை முடிச்சுட்டு ஓடி போயிடு, முதல்ல கிளம்பு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டே இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. என்னமா எப்படியோ என்ன பார்க்க வந்துட்ட அப்படின்னும் போது உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா, நீ வந்துட்டு என்ன பத்தி உன்னை பத்தி யாரை பத்தியும் யோசிக்கவே மாட்டியா, உன்னை போயிட்டு பேசிட்டு வாடா அப்படின்னா ஏன்டா போயிட்டு சண்டை போட்டு வந்த, அவங்கள ஏன்டா அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு வெளியில என்ன விஷயம் ஆச்சு, வெளியில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்கிட்ட வந்து கோவப்படாத, அவங்க தான் முதல்ல நான் பேசும்போது அடிக்க வந்தாங்க, வேற வழி இல்லாம அடிச்சிட்டேன் அப்படின்னு
குடி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு சுத்தணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சண்டை போடணும். ஆனா ஃபியூச்சரை பத்தி உனக்கு எந்த யோசனையுமே கிடையாது, என்ன பத்தி யோசிக்க மாட்டேற. அவங்க அடிக்க வந்தாங்க அப்படின்னா நீ ஏன்டா அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போறாங்க. இவரு பின்னாடியே பேச போறாரு. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, நீ சொன்ன அப்படின்னா பேச போன ஒரு சின்ன சம்பவம் அவ்வளவுதான், அதுக்காக ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பொண்ணு விடாப்புடியா ஏன்டா அடிச்ச அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு செமையா கடுப்பாகுது. ஃப்ரெண்டை கூப்பிட்டு மச்சான் நீ வாழ்க்கையில லவ்வே பண்ணாத, லவ் பண்ணா இந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டு முடிக்கணும், அவங்களே ஏதாவது பண்ண சொல்லுவாங்க, சரி ஓகே லவ்வர் கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா ஏன்டா பண்ணன்னு வேற கேட்பாங்க. சிங்கிளாரு அப்படின்னு சொல்லும் போது நீயும் சிங்கிளாரு, நான் கிளம்பி ஊருக்கு போறேன், அப்பா வந்துட்டு எனக்கு ஒரு மாப்பிள்ள பாத்துருக்காரு அப்படின்னும் போது அப்படின்னா நீ நம்ம லவ் மேட்டரை வீட்டுல சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னன்னு போய் சொல்லணும், நான் ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த பையன் அடிக்கடிக்க சண்டை போடுவான், செமையா குடிப்பான், ஜெயிலுக்குலாம் போவான், குடும்ப குட்டி அப்படின்லாம் பார்க்க மாட்டான்னு சொல்லவான்னு கேட்க அப்படிலாம் ஒன்றும் இல்ல, தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. போடான்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி அப்படியே ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போயிட்டு அப்பா கூட உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும் போது இப்போலாம் நம்ம காஸ்ட்ல மாப்பிள்ள கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இப்போ நம்ம காஸ்ட்ல நான் எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பா உனக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருக்கேன், உனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல இப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த பையன் பேரு கார்த்திக், அந்த பையனுக்கு அப்பா அம்மா குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது, அவனும் மெடிசன் தான் படிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுமே படிச்சு முடிக்க போறான்ப்பா, நானும் அவனும் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்போம், அவனை ரொம்பவே நல்லா பார்த்துப்பான்ப்பா அப்படின்னும் போது ஏமா அம்மா அப்பா இல்ல அப்படின்னு சொல்ற, என்ன ஜாதியோ என்ன மதமோ அவனை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி வாடுவ, அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்துல எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இருக்கு, நான் என் பொண்ணை வேற ஒரு ஜாதிக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாயிரும், என்னுடைய மரியாதையே போயிடும் அப்படின்னும் போது இவங்களுக்கு வெறுப்பாகுது. நம்ம ஹீரோயின் எவ்வளோ பேசி பாக்குறாங்க, ஆனா அப்பா கேட்கவே மாட்டாரு. கடைசியா என்ன சொல்றாரு அப்படின்னா உனக்கு நான் வேணும், நான் சொல்ற பேச்ச கேட்ப, என் ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னா இந்த வீட்டுல இரு, இல்ல ஊரு பேர் தெரியாத அம்மா அப்பா பேர் தெரியாத அந்த பையனை கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னா என்னை விட்டு கிளம்பிடு, இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னும் போது இவங்க எந்திரிக்கிறாங்க. அப்பா நீங்க என்ன 20 வருஷம் கண் கலங்காம பாத்துக்கிட்டீங்க அப்படின்றதுக்காக வாழ்க்கை முழுக்க என்னால அழுதுகிட்டே வாழ முடியாது, நான் அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இப்போ என்னுடைய ஒரு சின்ன ஆடு மக்களே, நான் மிஸ்டர் விக்னேஷ் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு நானா ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி லெதர்ல பிரீமியம் குவாலிட்டியில வாலெட் பெல்ட் பேக் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாலெட்டை புதுசா லான்ச் பண்ணிருக்கேன். இந்த வாலெட்டை கையில வாங்கி பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பிரீமியமா இருக்கும். சென்டர்ல ஜிப்பு, காயின் போடுற ஆப்ஷனு, அதுக்கப்புறம் போட்டோ வச்சுக்கலாம், 6 கார்டு வரைக்கும் வச்சுக்கலாம், 2 கேஷ் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கா பேக்கேஜா வரும். 2 கலர் ஆப்ஷனும் இருக்கு மக்களே. 555 மட்டும் தான் வேணும் அப்படின்றவங்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஹீரோயின் அப்பா கிட்ட சண்டை போட்டு கோச்சிட்டு அவங்க எங்க ஸ்டே பண்ணிருக்காங்களோ அதே அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. வந்தவங்க டிவி போட்டு உட்காந்து பார்த்துட்டே இருக்கும் போது அப்போ சமயம் இடி இடிச்சு மழை பெய்யுது, கரண்ட்டும் கட் ஆகுது. அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு செமையா குளிர ஆரம்பிக்குது. இவங்க அப்படியே குளிர் தாங்க முடியாம கீழே விழுந்து ஃபிக்ஸ் மாதிரி வந்து மயக்கமாகறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க போல. அந்த டாக்டர் தான், அந்த ப்ரொஃபசர் தான் செக் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு பிரெயின் இன்ஜுரியில 2 டைப் இருக்கான். ஒன்னு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகுது, மண்டையில காயம்படுது, இல்ல யாராவது தலையில அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரெயின் இன்ஜுரி ஆகும். எமோஷனலி மனசு கஷ்டப்படுற மாதிரி, மனசே உடைஞ்சு போற மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்குது, இல்ல ஏதாவது அவங்களே ஃபீல் பண்றாங்க அப்படின்னும் போது அப்ப கூட பிரெயின் இன்ஜுரி நடக்குமா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த 2வது விதம், அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அது மூலமா பிரெயினே வந்துட்டு இன்ஜுரி ஆயிருக்கு. இவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ஏதாவது சூடா டச் பண்றாங்க, இல்ல சூடான டெம்பரேச்சருக்கு போறாங்க, அதே டைம்ல ரொம்ப கூலான டெம்பரேச்சருக்கு போறாங்க, இல்ல கூலான விஷயத்தை தொடுறாங்க அப்படின்னும் போது ரொம்ப ஆபத்தா போய் முடிஞ்சிடும். எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப சூடாகுது இல்ல சூடான விஷயத்தை தொடுறாங்க அப்படின்னா இவங்க 30 நிமிஷத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்து போக கூட வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதே போல இவங்க கூலிங்கான பிளேஸ்க்கு போறாங்க, இல்லனா டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, ஐஸ்கிரீம் ஐஸ் கட்டி இந்த மாதிரி ஏதாவது தொடுறாங்க அப்படின்னா கூட டக்குன்னு ஃபிக்ஸ் மாதிரி வந்து மயக்கம் போட்டு கீழே வந்துருவாங்க. ஆனா உடம்பு கூலிங் ஆயிருச்சு அப்படின்னா 10-15 நிமிஷத்துக்குள்ள இறந்து போக நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஹீட்டை விட கூலிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் இவங்களுக்கு. இவங்க ரொம்ப ஹீட்டாவும் இருக்கக்கூடாது, அதே டைம்ல கூலிங்காவும் இருக்கக்கூடாது. 28 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் பண்ணா
இவங்களை காப்பாத்திடலாம், இவங்களை சர்வை பண்ண வைக்கலாம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கூட ஃப்ரெண்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பான். அப்படின்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போதைக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஆனா பத்திரமா பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க சர்வை பண்ண வாய்ப்பு இருக்கு, நீயும் அவளும் கல்யாணம் பண்ணிட்டு நார்மலா வாழக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு கண்ணாடி பொம்மை மாதிரி ரொம்ப ரொம்ப பார்த்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை மீட் பண்றாரு. நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க அப்பா சொன்ன பையனையும் நான் வேணான்னு சொல்லிட்டேன், இப்போ வந்துட்டு உனக்கும் நான் செட் ஆக மாட்டேன், உனக்கும் நான் பெர்ஃபெக்ட் மேட்ச் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஏண்டி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, சின்னதா உடம்புல ஒரு பிரச்சனை, அதை நான் உன்னை ஒழுங்கா பாத்துக்க மாட்டேனா, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹீரோ பத்திரமா பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினும் கியூர் ஆகுறாங்க. அந்த 28 டிகிரி செல்சியஸை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுமோ நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஓரளவுக்கு நல்லா நடக்க ஆரம்பிக்கிறாங்க, கியூர் ஆயிட்டாங்க. அந்த பிரச்சனை சரியாகல அப்படின்னாலும் 28 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் பண்ணாங்க. அந்த டெம்பரேச்சர் மட்டும் மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா இவங்க நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதுக்கு என்ன விஷயம்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே நம்ம ஹீரோ பண்றாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு எங்கேயோ போறாரு. இப்ப எதுக்குடா எங்க கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், கண்டிப்பா நான் உன்னை நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மானி தேனி பொன்மானின்னு சொல்லிட்டு இன்னும் எக்கச்சக்கமான டயலாக்லாம் பேசும்போது அவங்க ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. கல்யாணமும் நடக்குது. கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிஞ்சு ரொம்ப ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல தான் அந்த ப்ரொஃபசர் கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஜார்ஜியால நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா எல்லாமே குணமாகும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேருமே படிச்சு முடிச்சிட்டீங்க, 2 பேரும் கிளம்பி ஜார்ஜியாவுக்கு போயிட்டு அங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல நாங்களே ரெக்கமெண்ட் பண்றோம், நீங்க போயிட்டு ஜாலியா அங்க ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம், அந்த அஞ்சலிக்கு ட்ரீட்மெண்ட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ எல்லாமே என்கிட்ட வந்து சொல்லு, ஆனா கல்யாணம் ஆனா மட்டும் சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. இப்ப அப்படியே சந்தோஷமா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிளம்பி ஜார்ஜியா போறாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது அங்க ஒரு பூனை இருக்கு. அந்த பூனையை பார்த்து ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. ஏமா அது ஒரு சாதாரண பூனைதாமா, பயப்படாத, வா வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த வீட்டை பயங்கரமா டெக்கரேஷன்லாம் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் ஷாப்பிங் பண்ண போகும்போது அங்க ஒரு ஜாடி மாதிரி பாக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹீரோயின் வாங்கிட்டு வந்து நடு வீட்டுல வைக்கிறாங்க. நடு வீட்டுல வச்சு அழகு பாக்குறாங்க. அப்புறம் மறுநாள் காலையில நான் கிளம்பி போயிட்டு நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போற அந்த டாக்டர் மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். பக்கத்து வீட்லயும் தெலுங்குக்காரங்க தான் இருக்காங்க. உனக்கு டைம் போல டைம் பாஸ் பண்ணும் அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு பேசி மிங்கலாக ட்ரை பண்ணு, நான் போயிட்டு அந்த டாக்டர் மீட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே பக்கத்து வீட்லயும் தெலுங்குக்காரங்க தான் இருக்காங்க அப்படின்னா பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காலிங் பெல் அடிக்கும் போது ஒரு லேடி வராங்க. ஆன்ட்டி இந்த மாதிரி நாங்க பக்கத்து வீட்டுக்கு தான் குடி வந்திருக்கோம், சும்மா ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னும் போது எனது பக்கத்து வீடா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல இல்லம்மா பக்கத்து வீடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்டேன், ஒன்னும் இல்ல வா உள்ளக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக இந்த பக்கம் நம்ம ஹீரோ போயிட்டு டாக்டர் மீட் பண்றாரு. டாக்டர் கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, கண்டிப்பா குணப்படுத்திடலாம், இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட்மெண்ட்லாம் கண்டுபிடிச்சாச்சு, நாளைக்கு என்ன பண்ணுங்க முதல்ல உங்க வைஃபை ட்ரீட்மெண்ட் கூட்டுவாங்க, அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் 28 டிகிரி செல்சியஸை மெயின்டைன் பண்ணா மட்டும் போதும், அதுக்கப்புறம் நீங்க தாராளமா கிளம்பி ஊருக்கு போலாம் அப்படின்னும் போது சரி ஓகே இப்போ அஞ்சலி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வீட்டுல அப்படின்றாரு. ஏன் கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரிஸ்க் தான் கூட்டிட்டு வரல அப்படின்னும் போது இல்ல இல்ல வீட்டுக்குள்ளேயே போட்டு லாக் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், அதனால கூட சடனா மயங்கி கீழே ஒழுகிறது இல்ல ஏதாவது ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு, நீங்க 2 பேருமே டாக்டர் தானே வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணுங்க, அங்க இங்கன்னு சொல்லிட்டு லைட்டா வெளியே போங்க, ஆனா சேஃபா இருங்க, நார்மலா அவங்களும் அவங்க வாழ்க்கைய வாழட்டும், அப்பதான் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஓகே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போகும்போது ஹீரோயின் கால் பண்றாங்க. இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல பேசி நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டேன், நைட்டு டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு போலாம், பக்கத்து வீட்டுல ஆன்டி அங்கிள் அவங்க பொண்ணு 3 பேருமே இருக்காங்க, நீ கொஞ்சம் சீக்கிரமா வா அப்படின்னும் போது நான் வீட்டு வாசல்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எல்லாருமா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஏதோ யோசிக்கிறாங்க. என்னமா ரொம்ப நேரமா யோசிக்கிற அப்படின்னும் போது அது ஒண்ணும் இல்ல பக்கத்து வீட்டு ஆன்டி கிட்ட பேச போகும்போது எனது பக்கத்து வீடு குடி வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆனாங்க, ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது
போது ஆமா நீயும் நானும் தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கோம் அப்படின்னும் போது இல்ல நான் கொஞ்சம் சீரியஸா சொல்றேன் அப்படின்னும் போது ஏமா அந்த ஆன்ட்டி ஏதோ சும்மா பேசிருப்பாங்க வந்து படு நாளைக்கு செக்கிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபன்னா பேசி படுக்க வைக்கிறாரு. மறுநாள் கிளம்பி செக்கிங்லாம் போறாங்க. டாக்டரும் சில பல டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு இந்த 28 டிகிரி செல்சியஸை மட்டும் மெயின்டைன் பண்ணா போதும் நீங்க உங்க நார்மல் வாழ்க்கையை வாழ முடியும். ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், ஒரு சாதாரண மனுஷியா வாழ முடியும். அது வரைக்கும் இங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, வீட்டுக்குள்ளே இருந்தா போர் அடிக்கும், நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த ஹாஸ்பிடல்ல ஜாயின் பண்றாரு. அங்க நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமா சமீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணுக்கு ஹீரோ பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. பயங்கரமா உழைஞ்சுகிட்டு இருக்கா, சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்லாம் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஏதோ சவுண்ட் கேட்டு ஹீரோ கண்ண முடிக்கிறாரு. ஹீரோயினுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் நைட் 2 மணிக்கு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க வந்த பூனை எதையோ பிடிச்சி தள்ளி விட்டுருக்கு. அந்த விஷயம் உடஞ்சி போகதான் சவுண்ட் கேட்டிருக்கு. ஹீரோயினும் கத்திருக்காங்க. பூனை தான், அதை பார்த்து பயப்படாத, அண்ட் நைட் டைம்ல தனியாலாம் வராத, என்ன கூப்பிட்டு நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அடுத்து நம்ம ஹீரோ இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா அண்ட் வாழ்க்கையிலேயே முதல் முறையா வெற்றிகரமா ஒரு ஆபரேஷன் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது சமீரா வந்து பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொல்றா. ஃபர்ஸ்ட் டைம் ஆபரேஷன் பண்ணிருக்க, பார்ட்டி இல்ல ட்ரீட்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒண்ணுமே கிடையாது, நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன், என் பொண்டாட்டி தனியா இருப்பா அப்படின்னு சொல்லும் போது அட எவன்டா இவன் சும்மா பொண்டாட்டின்றானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வீட்டுக்கு எப்படி போவ, நானே உன்னை டிராப் பண்றவா அப்படின்னும் போது ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போயிட்டு வீட்டுக்கிட்ட டிராப் பண்ணவனே உள்ளுக்குள்ள வா காஃபி குடிச்சிட்டு போ அப்படின்னும் போது பரவாயில்ல அப்புறமேட்டுக்கா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு அப்படியே சோகமா உட்காராரு. என்னப்பா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வராம அப்படியே போயிட்டான்னு சோகமான்னு சொல்லிட்டு கலாய்க்கும் போது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒன்னு நினைச்சாதான் ரொம்பவே வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு நைட் டியூட்டி, ஹீரோக்கு பகல் டியூட்டி. ஹீரோ வேலைக்கு போயிட்டு வரும்போது ஹீரோயின் வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துக்கவே முடியல. ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த வீக்கெண்ட்ஸ்ல மட்டும்தான் பார்த்துக்க முடியுது அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கவலைப்படாத, அதுவும் நல்லா தான் இருக்கு, என்ன நான் பார்த்துப்பேன். அண்ட் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி மீட் பண்றோம், வாரத்துக்கு ஒரு வாட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா, அதுவும் சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்காக குக் பண்ணி வச்சுட்டு போறாங்க. அதுவே நம்ம ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி அவரும் குக் பண்ணி வச்சுட்டு போறாரு. நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஸ்டிக்கி நோட்ல எழுதி வச்சுட்டு அந்த ஒட்டிட்டு போற பழக்கம் இருக்கு போல. அதே போல நான் உனக்காக குக் பண்ணி வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிடு, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போக அதே போல நம்ம ஹீரோவும் பண்ணிட்டு போறாரு. மக்களே இதுவும் இவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. காதல் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது அப்படின்லாம் காட்டுறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு சைக்கிள் ஓட்டிக்கு வந்து பொத்துன்னு கீழே விழுந்து காலில் லைட்டா காயம் பட நம்ம ஹீரோ தான் போயிட்டு ஹெல்ப் பண்றாரு, ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் வீட்டுல குக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பக்கத்து வீட்டு பொண்ணு அம்மா வந்துட்டு கீ கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அங்க ஸ்டிக்கி நோட்ல நான் உனக்காக குக் பண்ணி வச்சிருக்கேன், உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. இதை பார்த்த இந்த பொண்ணு அக்கா உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னும் போது உனக்கு டைம் ஆகலையா, அம்மா கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் பாத்துக்கலாம், முதல்ல லவ் ஸ்டோரிய சொல்லுங்க அப்படின்னும் போது இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு. இவங்க நல்லா பழகி இருப்பாங்க, ஃப்ரெண்டாலாம் இருந்திருப்பாங்க, லவ்வே பண்ணிருப்பாங்க. ஆனா ஒருத்தர் சொல்லிருக்கவே மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீ சீக்கிரது என் கூட பழகிறது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிடிக்கும், நான் உன்னை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னும் போது இந்த பொண்ணு அப்படியே யோசிக்கிறா. எனக்கும் உன்னை பிடிக்கும், இந்த லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கும் போது அந்த குட்டி பொண்ணுடைய அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே போறா. இந்த பொண்ணுடைய பேரு கீதா. மக்களே அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இவங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள கையை விட்டு ஒரு பழத்தை கொண்டு வந்து கட் பண்ண ட்ரை பண்றாங்க. கையெல்லாம் அப்படியே நடுங்குது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து டயர்டா உட்காந்துட்டு ஹீரோயினை கூப்பிடும் போது ஹீரோயினை ஆளக்கானும் கூப்பிட்டு பார்த்தவரு எந்திரிச்சு திரும்பி பார்த்தா ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. ஐயோ அஞ்சலி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு பார்க்கும்போது உடம்பே கூலிங்கா இருக்கு, உயிரோட இருக்காங்க, நல்ல வேலை ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு படுக்க வச்சு கை கால்லாம் சூடு பண்ணி எப்படியோ ஹீரோயினை காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் ஜாலியா வெளியெல்லாம் சுத்துறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த ஒரு பாட்டுல காமிக்கிறாங்க. இன்னைக்கு வந்துட்டு ஹீரோ ஒரு முக்கியமான ஆபரேஷன் பண்ண போறாராம். அதுக்காக ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. நிறைய டாக்டர் ஒரு டீமா ஒன்னா இணைஞ்சு 13 மணி நேரம் ஒரு முக்கியமான
முக்கியமான பெரிய ஆபரேஷனை பண்ண போறாங்களாம். அதை என் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் பண்ண ஹெல்ப் பண்ண போறேன், இதுதான் நான் பண்ண போற மிகப்பெரிய ஆபரேஷன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீ வேலை முடிஞ்சவனே சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இவர் அப்படியே போயிட்டு ஆபரேஷன்லாம் பண்ணி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆபரேஷன் முடிய வந்து உட்கார்றாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் படிப்பு அரியர்லாம் முடிச்சுட்டு கிளம்பி இதே ஊருக்கு வந்து செட்டில் ஆயிட்டு நம்ம ஹீரோ கூடவே சேர்ந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களாம் கால் பண்ணி விஷ் பண்றாங்க. அப்போ ஃப்ரெண்டுக்காரன் மச்சான் வாடா குடிக்கலாம், செமையா வந்துட்டு மழை பெஞ்சுகிட்டு இருக்கு, கிளைமேட்டே சில்லுன்னு இருக்கு, இப்போ சரகு போட்டா செமையா இருக்கும் அப்படின்னும் போது அப்பதான் ஹீரோக்கு ஹீரோ ஞாபகமே வருது. ஐயோ வெதர் வேற செம கூலிங்கா இருக்கு, பொண்டாட்டிக்காரி என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போன் போட்டா ஹீரோயின் அட்டனே பண்ண மாட்டாங்க. இவரு கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வேக வேகமா கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு ஹீரோயினை தேடிட்டு பெட்ரூம்க்கு போனா அங்க நம்ம ஹீரோயின் போர்வையை போத்திட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. கண்ணு திறந்தபடியே இருக்கு. அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தொட அப்படியே உறைஞ்சு போயிட்டு கீழே விழுகிறாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க. மனுஷன் உடைஞ்சு போயிட்டாரு, பயங்கரமா அழுகிறாரு. இங்கதான் மக்களே இந்த படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல அந்த போலீஸ் டைரியை படிச்சாரு பாத்தீங்களா, இதோட டைரி முடியுது. அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. நேரா போயிட்டு ஹீரோவை பாக்குறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகல போல, அதாவது காயம்பற்றுக்கு இறந்து போல. நம்ம ஹீரோயிட ஐடி கார்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் இறந்து போனதுக்கு அப்புறமா ஆம்புலன்ஸுக்கெல்லாம் கால் பண்ணிருக்காங்க, டெட் பாடி எல்லாம் கொண்டு போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தூக்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ அங்கிருந்து ஏஞ்சி கூட மாட்டாரு. நம்ம ஹீரோவால ஹீரோயின் இல்ல அப்படின்ற விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. செம்மையா குடிக்கிறாரு, எப்பயுமே போதையிலே இருக்காரு, தம் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையை அவரே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ பேசி பாக்குறாங்க, ஆனா கேட்கவே மாட்டாரு. இதே டைம்ல குடிச்சிட்டு மட்டையாகி உழுந்து கிடக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு தூக்கி உட்கார வைக்கிறாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மச்சான் நான் 6வது படிக்கும் போது எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தினாங்க. ஆனா என்னன்னு தெரியல, நான் 8வது படிச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அம்மாக்கு உடம்பு சரியில்லை. நான் கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவை பார்த்துக்கிட்டேன். ஒரு நாள் வழக்கம் போல அம்மாக்கு உடம்பு சரியில்லை, குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஸ்கூல்ல நான் கிளாஸ்ல இருக்கும் போது திடீர்னு என் மாமா வந்துட்டு என்னை கூட்டிட்டு போனாரு. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அம்மா இறந்து போயிட்டாங்க. எனக்குன்ற அந்த ஒரே ஒரு சொந்தம் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. என்னுடைய அம்மா சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டே இருப்பாங்க, நீ டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா டாக்டர் ஆகிற கனவு கிடையாது, படிக்கிற கனவே அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் பார்த்தேன். நானும் உன்ன மாதிரி உடஞ்சு போயிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அம்மா உன்னை பார்த்துட்டே இருப்பாங்க, நீ நல்லா படிக்கணும், நீ நல்லா படிச்சு டாக்டர் ஆனு அப்படின்னா அம்மா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மாமா சொன்னாரு. அதை மனசுல வச்சுக்கிட்டு பயங்கரமா படிக்க ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் ஒரு அரியர் கூட கிடையாது, நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டு இப்ப பாரு நல்லாதான் இருக்கேன். எனக்கு எப்பயுமே ஒரு ஃபீல் மச்சான், எங்க அம்மா என் கூடவே இருக்காங்க, என்னை பார்த்துட்டே இருக்காங்க, நான் எப்படி இருக்கேன், எப்படி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், டாக்டர் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எங்க அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே போல அஞ்சலி இறந்து போனாலும் அஞ்சலி உன் கூடவே இருப்பா, உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பா, நீ வந்துட்டு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. இதையெல்லாம் பார்த்தா அஞ்சலி கண்டிப்பா ஃபீல் பண்ணுவா. உன்னை அஞ்சலி எங்கேயாச்சும் இருந்து பார்க்கும்போது சந்தோஷப்படணும், அந்த மாதிரி நல்லா வாழ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண நம்ம ஹீரோவும் அந்த இன்னொரு ஃப்ரெண்டும் பாக்குறாங்க. மச்சான் எவ்வளவு நாள் இவ்வளவு கஷ்டத்தோட வாழ்ந்திருக்கான் போல, இதை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நம்ம ஹீரோக்கும் செமையா மோட்டிவேட் ஆகுது. ஆமால, நம்ம பொண்டாட்டி நம்மளை பார்த்தா அப்படின்னா சந்தோஷப்படணும், நம்மளை பார்த்து ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் ஆகிட்டு ஜிம்முக்கெல்லாம் போறாரு. மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோயின் எப்படி அந்த ஸ்டிக்கி நோட்ல எழுதி ஒட்டி வச்சுட்டு போவாங்களோ அதே போல அங்க ஒரு நோட் ஒட்டி இருக்கு. ஒருவேளை பழைய நோட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எப்படி எழுதுவாங்க அதே மாதிரி அதே வார்த்தையா இருக்கு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிராங்க் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு போயிட்டு ஹீரோயின் இதுக்கு முன்னாடி எழுதி வச்ச எல்லாத்தையும் தூக்கி பத்திரமா வச்சிருக்காரு. அது கூட சேர்த்து வச்சு பார்க்கும்போது அந்த ஹேண்ட் ரைட்டிங் கூட பக்காவா மேட்ச் ஆகுது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஒண்ணுமே புரியல, அப்படியே போயிட்டு படுத்து தூங்குறாரு. மறுநாள் காலைல எந்திரிக்கும் போது ஏதோ நோட் பண்றாரு. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் என்ன பெர்ஃபியூம் யூஸ் பண்ணுவாங்களோ அதே ஸ்மெல்லா இருக்கு. வீடு முழுக்க சுத்தி முத்தி பாக்குறாரு, ஹீரோயினை காணோம். ஆனா அந்த பெர்ஃபியூமோட
உடம்போடைய வாசனை மட்டும் இருக்கு. இது மட்டும் இல்லாம வீட்டையே கலைச்சி குப்பை குளமா போட்டிருப்பாரு. அந்த ஜாடி கூட உடஞ்சி போயிருக்கும், ஹீரோயின் வாங்கி வச்ச ஜாடி. இப்ப அந்த ஜாடி அங்கேயே தான் இருக்கு, முழுசா இருக்கு, உடையாம இருக்கு. இது மட்டும் இல்லாம வீடே கிளீனா இருக்கு அப்படின்ற விஷயத்த நோட் பண்றாரு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அப்படியே ஆச்சரியப்படுறாரு, ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ வேலைக்கு போயிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு வராரு. இந்த வாட்டியும் வீட்லாம் கிளீனா இருக்கு. அங்க ஒரு ஸ்டிக்கி நோட்டும் இருக்கு. என்னடா இப்பெல்லாம் வீட்ல நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற, எனக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி இது சாத்தியம், ஹீரோயின் வந்துட்டு பேயா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வேலை கிளம்பி போயிட்டாரு. அவருடைய கேபின்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல அங்க ஸ்டிக்கி நோட்டு ஃபுல்லா ஒட்டி வச்சிருக்க மாதிரி பார்த்துட்டு பயந்துட்டு வெளியே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூடவே தான் இருப்பாங்க. அவங்கள கூட்டு வந்து காமிக்கும் போது கேபின்ல எதுவுமே இல்ல. டே மச்சான், இங்க எந்த ஸ்டிக்கி நோட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா வாடா அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டு போறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ எல்லாமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இங்க பாரு, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. இறந்து போனவங்க வந்து உனக்கு ஸ்டிக்கி நோட்லாம் ஒட்டிட்டு போக வாய்ப்பே கிடையாது. அது எல்லாம் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ நம்ப மாட்டாரு. டே, இமேஜினேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? நீங்க வேணா வீடு வந்து பாருங்க. இப்போ நான் ஆபீஸ்ல பண்ணது, ஐ மீன் ஹாஸ்பிடல்ல பண்ணது வந்துட்டு இமேஜினேஷன் தான், எனக்கே புரியுது. ஆனா என் வீட்டுல நடக்கிறது எல்லாமே உண்மைதான் மச்சான் அப்படின்னும் போது, அப்படின்னா இன்னைக்கே கிளம்பி உன் வீட்டுக்கு வரோம், இன்னைக்கு நைட்டு உன் வீட்லயே ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்பி வரானுங்க. அன்னைக்கு நைட்டு 4 பேரும் செமையா சரகு போட்டு படுத்து தூங்கிட்டே இருக்கும் போது ஒரு பையன் மட்டும் நைட்ல திடீர்னு கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்சவன் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க எதையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி கத்துனா. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது என்னடா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அஞ்சலிய அப்படின்னு சொல்றான். அஞ்சலியவா, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா மச்சான், இவன் சொன்னது எல்லாமே உண்மை. இவனுடைய பொண்டாட்டி தான் பேயா திரும்பி வந்திருக்கா, நான் பேய பார்த்தேன் அப்படின்றான். இப்போ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரியவங்க எல்லாம் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அந்த வீட்டை காலி பண்ணும் அப்படின்னுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஞாபகங்கள் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உன் பொண்டாட்டியே திரும்பி வந்திருக்கா போல மச்சான், நீ முதல்ல வீட்டை காலி பண்ணு, அதான் சேஃப் அப்படின்னும் போது, என் பொண்டாட்டி வந்திருக்கா அப்படின்னா நான் ஏன்டா காலி பண்ணும், அவளுடைய மெமரிஸை மட்டும் வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க எனக்கு அவளே திரும்பி வரா அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னும் போது, டேய் மச்சான், வந்தது உன் பொண்டாட்டி கிடையாது பேய் அப்படின்னும் போது ஹீரோ கடுப்பாகிறாரு. இதே டைம்ல அங்க சமீரா வராங்க. டேய் சமீரா வரா, டாபிக்கை சேஞ்ச் பண்ணுங்க, பேய் கீன்லாம் வளராதீங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த பொண்ணு மட்டும் வந்து உட்கார்றா. வந்த பொண்ணு, நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கை மேல கைய வைக்க நம்ம ஹீரோக்கு இந்த பொண்ணை பெருசா பிடிக்கல. ஆனா அவாய்டும் பண்ண மாட்டாரு. அப்படியே கிளம்பி வெளியெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாங்க. இவங்க டிராப் பண்ணதான் வந்திருப்பாங்க. என்னடா வீட்டுக்குள்ளலாம் கூப்பிட மாட்டியா, ஒரு தண்ணி காப்பி கூட கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓகே வா உள்ளுக்குள்ள போலாம், டீ குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது, நானே உனக்காக போயிட்டு காஃபி போட்டு கொண்டு வரேன், கிச்சன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவங்க போயிட்டு டீ போட்டுக்கிட்டு ஏதோ காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று போட்டுட்டே இருக்கும் போது அங்க இவங்களுக்கு என்னமோ அமானுஷமா ஃபீல் ஆகுது. பின்னாடி திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். அந்த அடுத்து ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி இந்த பொண்ணு அட்டாக் பண்ணது போல. இந்த பொண்ணு பேனு கத்தி மயக்கம் போட்டு கீழே விழுகிறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு பார்க்கும்போது மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிறா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு பெட்ல படுக்க வச்சு இந்த பொண்ணை எழுப்ப ட்ரை பண்ணும்போது இந்த பொண்ணு கண்ணை முடிச்சோனே, எப்பா சாமி, நான் உடனே இங்கிருந்து கிளம்புறேன், அப்புறமேட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. பயந்துக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோக்கா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த பொண்ணு எங்க பயந்துட்டு போறா, என்ன விஷயம் ஆச்சு, நல்லா தானே ஒரு ரொமான்டிக் மூட்ல வந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் இவரு வழக்கம் போல ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு டியூட்டியை முடிச்சுட்டு வந்து டிவி பார்த்துக்கிட்டே சருகு போட்டுக்கிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டு பொண்ணு கீதா உள்ளுக்குள்ள வரா. அம்மா குக் பண்ணாங்க, சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னும் போது அங்க வெயின்னு சொல்றாரு. இந்த பொண்ணு வச்சுட்டு வந்து, நீங்க ஏன் குடிக்கிறீங்க, அக்காக்கு நீங்க குடிச்சா பிடிக்கவே பிடிக்காது, நான் வேணா உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக, என்ன இந்த பொண்ணு திடீர்னு நம்ம மேல பயங்கர அக்கறை காமிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போறா. காஃபி போட்டு கொண்டு வரும்போது திடீர்னு அங்க என்னமோ நடக்குது. இந்த பொண்ணுக்கு பின்னாடி யாரோ நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சடனா திரும்பி பாக்குறா. இதை நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் திடீர்னு இந்த பொண்ணு என்ன பண்றானா, நம்ம ஹீரோயின் ஒரு லெஃப்ட் ஹேண்டு, இந்த பொண்ணு ரைட் ஹேண்ட் தான். ரைட் ஹேண்ட்ல டீயை ஊத்துறதுக்கு பதிலா லெஃப்ட் ஹேண்ட்ல தூக்கி டீயை ஊத்திட்டு அந்த கொண்டையெல்லாம் ஹீரோயின் கொண்டைய ஒரு மாதிரி கட்டுவாங்க. அதே போல கட்டிட்டு டீயை கொண்டு வந்து ஹீரோக்கு முன்னாடி வச்சு, என்ன கார்த்திக் ரொம்ப டயர்டா இருக்க, இந்த காஃபியை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எப்படி எந்த ஸ்லாங்ல பேசுவாங்களோ அதே போல பேச நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சு போயிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. கீதா உனக்கு என்ன ஆச்சு, கீதா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னும் போது அந்த பொண்ணு அப்படியே சுயநினைவுக்கு வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்து அதுக்கப்புறம் எஞ்சுகிறா. கீதா உன்னை உங்க அம்மா கூப்பிடுறாங்க ஓடு அப்படின்னும் போது அப்படியான்னு சொல்லிட்டு அவ பாட்னு ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஏஞ்சி போக நம்ம ஹீரோக்கு
ஒரே குழப்பமாவே இருக்கு. அப்படின்னா நம்ம பொண்டாட்டி தான் பேயா வந்திருக்காளா, பேயா வந்து இந்த பொண்ணுக்கு புடிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டு அங்க ஒரு ஸ்டிக் நோட் இருக்கும். இந்த வாட்டி நம்ம ஹீரோ பிளாங்காவே ஒட்டி வச்சிருப்பாரு. அதுல வந்துட்டு நீ என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுதி வச்சிருக்காங்க. அப்படின்னா உண்மையிலேயே என் பொண்டாட்டி வந்துட்டாளான்னு யோசிக்கிறாரு. உடனே அந்த ப்ரொஃபசருக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி பேய் இருக்கா, இறந்து போனவங்க திரும்ப வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுவும் மனநிலையை பொறுத்தது. நீ இப்போ இமேஜினேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் நடுவுல மாட்டிட்டு அந்த பக்கம் போலாமா இந்த பக்கம் போலாமா, இதான் உண்மையா அதான் உண்மையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. நீ ரியாலிட்டியை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, எல்லாமே புரியும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறாரு. உண்மையா என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நம்ம கண்ணால பார்க்காத வரைக்கும் எதையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிடன் கேமரா, பொம்மைக்குள்ள கேமரா இருக்கும். அந்த கேமராவை கொண்டு வந்து ஹாலில் யாருக்கும் தெரியாம வச்சுட்டு அந்த வீட்டையே களைச்சி போட்டு போறாரு. முக்கியமா அங்கே ஒரு ஜாடி இருக்கும், அதையும் உடைச்சி போட்டு போறாரு. அண்டு வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது களைச்சி போட்டது எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஆனா அந்த ஜாடி மட்டும் புதுசா இருக்கு. பழைய உடைஞ்சி போன ஜாடி எங்க போச்சு அப்படின்னே தெரியல. நம்ம ஹீரோ அல்ல மெமரி கார்டு இருக்கும், அந்த கேமராவுடைய மெமரி கார்டை தூக்கி என்ன விஷயம் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாக்குறாரு. போட்டு பார்த்தவருக்கு பயங்கர ஷாக்கு. என்ன ஷாக்னு இப்ப நமக்கு காமிக்கல. நம்ம ஹீரோ பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்ட அந்த ஆன்ட்டி வந்து கதவை திறக்கிறாங்க. ஆன்ட்டி தண்ணி காலியா போச்சு, கீதா கிட்ட கொடுத்து விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு. அந்த பொண்ணு வந்து தண்ணி எல்லாம் வச்சுட்டு என்ன கார்த்திகண்ணா நான் டீ போடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு டீ போடுறா. டீ போடும்போது அந்த பொண்ணுக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ற மாதிரியே ஃபீல் பண்றா. அப்ப நம்ம ஹீரோ அமைதியா உள்ளுக்குள்ள வராரு. அந்த மெமரி கார்டு போட்டு வீடியோ பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த வீடியோவை பிளே பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு டீ போட்டு கொண்டு வந்து பக்கத்துல வச்சுட்டு உன்னை டச் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண பார்க்கும்போது வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. வீடியோல அந்த பாட்டு உடைஞ்சு போயிருக்கு பாத்தீங்களா, அந்த பாட்டை இந்த பொண்ணு தான் வந்து கிளீன் பண்ணிட்டு மாத்தி வச்சுட்டு போயிருக்கா. இது நம்ம ஹீரோ அந்த கேமரா பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த பொண்ணும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. என்னடி என்ன காதலிக்கிறியா, என் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உனக்கு என்ன வயசு எனக்கு என்ன வயசு, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கும் போது அங்க இருந்து ஒரு கட்டையை கொண்டு வந்து ஓங்கி ஒரே போடு நம்ம ஹீரோ மட்டையாயிட்டாரு. அடுத்து இந்த பொண்ணு அப்படியே போயிட்டு அந்த பொண்ணுடைய மேக்கப், இந்த பொண்ணு வந்துட்டு சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பா. ஆனா சின்ன பொண்ணு மாதிரி மேக்கப்லாம் போட்டுட்டு சின்ன பொண்ணா நினைச்சுக்கிட்டா போல. இப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என் பொண்ணுடைய நடவடிக்கையே கொஞ்சம் கூட சரியே கிடையாது, ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காட்ரிக் டாக்டரை போயிட்டு இந்த பொண்ணுடைய அம்மா பார்த்திருப்பாங்க. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்க பொண்ணுக்கு அவாய்டன்ட் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான மனநிலை கோளாறு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எக்ஸாம்பிளுக்கு சின்ன குழந்தைங்க தனியா இருந்தா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவாங்க. அதுவே உங்க பொண்ணு கூட யாராவது இருந்தாங்க இல்ல மத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா சமயா அழுவா, பயங்கரமா கோவப்படுவா. அந்த எப்பயுமே சின்ன குழந்தைங்க வாரம் முழுக்க ஞாயிற்றுக்கிழமைக்காக வெயிட் பண்ணுவாங்க, சண்டே ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்க பொண்ணு இன்னைக்குதான் சண்டே, இந்த வாரம் முழுக்க சண்டே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. வாரம் முழுக்க சண்டேவா மாத்தவும் ட்ரை பண்ணுவா. அந்த பொண்ணுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா வேணும், பயங்கர அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுவா, கொலை கூட பண்ண தயங்க மாட்டா. நீங்க பத்திரமா அந்த பொண்ணை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே 24 வயசு ஆகுது மக்களே. ஆனா தான் ஒரு டீனேஜ் பொண்ணாவே நினைக்கணும், தான் ஒரு டீனேஜ் பொண்ணாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒரு டீனேஜ் பொண்ணு மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிறது, மேக்கப் பண்ணிக்கிறது, வாயில பல்லுல வந்துட்டு பல் செட்டு வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிருக்கா. இப்ப அந்த மேக்கப்லாம் கலைச்சிட்டு பெரிய பொண்ணு மாதிரி செமையா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஹீரோக்கு முன்னாடி நிக்கிறா. என்ன சொன்னீங்க ஏஜா, இப்ப பாருங்க எனக்கு என்ன ஏஜ் தெரியுமா, அக்கா அளவுக்கு எனக்கும் ஏஜ் ஆகுது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு. அண்ட் நீங்க வந்துட்டு எனக்கு காலில் அடிபடும் போது ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க இல்லையா, அப்போ அந்த ஃபீல் இருக்கு இல்லையா, அந்த ஃபீலை என்னால் மறக்கவே முடியல. நீ எனக்கு வேணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நான் வந்துட்டு அக்கா மாதிரியே மாறினேன், அக்கா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ எல்லாமே பண்ணி உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன். நான் அஞ்சலியை விட உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னும் போது அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அஞ்சலி மாதிரி யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட, எப்ப பார்த்தாலும் அஞ்சலி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா அவளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க, அதனால தான்டா அவளை கொலை பண்ண அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. என்னது கொலை பண்ணியான்னு கேட்க, அன்னைக்கு மழை பெய்யும் போது துணியெல்லாம் கொண்டு வந்து மடிச்சு வைக்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா மக்களே. மழை பெய்யும் போது விண்டோ திறந்திருக்கும், செமையா குளிரும். இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற விஷயத்த முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. நீங்க போயிட்டு கொஞ்சம் அந்த விண்டோ மட்டும் க்ளோஸ் பண்ணி செமையா குளிருது அப்படின்னும் போது இந்த பொண்ணு போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்து இன்னியோட இவ கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசிய செம கூலிங்கா வச்சுட்டு வெளியே ஓடி போயிடுறா.
கீதா, அடியே கீதா என்னடி பண்ற, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பேரலைஸ் ஆயிட்டு நடக்க கூட முடியாம கீழே விழுந்து அப்படியே அந்த போர்வையை போத்திக்கிட்டு உட்கார்றாங்க. உன்னை நான் தனியா விட்டு போறேன் அப்படின்ற மாதிரியே அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே இறந்து போயிருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையும் இந்த பொண்ணு சொல்லும் போது நம்ம ஹீரோ கோவத்துல கொஞ்சம் கொஞ்சமா கட்ட அவுத்துட்டு எந்திரிச்சு வந்து ஓங்கி ஒரே போடலான்னு பார்க்க இந்த பொண்ணு கையில கத்தியோட வந்திருப்பா. அந்த கத்தியை வச்சு ஒரே சொருவா நம்ம ஹீரோ மட்டியாய் கீழே விழுகிறாரு. நான் இந்த மாதிரி தான் தெரியாம கொலை பண்ணிட்டேன், உன்னை இப்ப எப்படி தெரியாம குத்துனனோ அதே போல தெரியாம கொலை பண்ணிட்டேன் அப்படின்னும் போது ஆக்சுவலா அஞ்சலி இறந்து போகும்போது நாங்க 2 பேருமே இறந்து போயிட்டோம். இப்போ நீ என்ன குத்துனாலும் பரவாயில்ல, கொன்னாலும் பரவாயில்ல, அப்படியே விட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு. கரெக்ட், உன் பொண்டாட்டி தனியா இறந்து போல, உன் குழந்தையோட சேர்ந்து இறந்து போனா, இறக்கத்துக்கு முன்னாடி பிரெக்னெண்டா இருந்தா அப்படின்னும் போது அடி பாவி மனசாட்சி இல்லாதவளே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. அப்படின்னா நீ தான் கீதாவை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப அப்படியே கீதாவுடைய டெட் பாடியை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போய்லாம் சொல்ல, ஆமா நான் தான் கொலை பண்ணேன், அவ மனசாட்சியே இல்லாதவ, சரியான சைக்கோ, இவளால பாதிக்கப்பட்டது நானும் என் பொண்டாட்டியும் மட்டும் கிடையாது, நான் இழந்தது என் பொண்டாட்டியும் குழந்தையும் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே இவ நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிருக்கா, அண்ட் ஃபியூச்சர்லயும் இவளால நிறைய பேர் பாதிக்கப்பட நிறையவே வாய்ப்பு இருக்கு, அண்ட் நான் தான் கொலை பண்ணேன். முக்கியமா இந்த பொண்ணு என் பொண்டாட்டியை உள்ளுக்குள்ள தள்ளி விட்டு இவ எப்படி இறந்து போறான்னு பாத்திருக்கா, என் குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு, அநியாயமா வயித்துல குழந்தை வளருதுன்னு தெரிஞ்சும் கொலை பண்ணிருக்கா, அவெல்லாம் வாழவே தகுதி இல்லாதவ அப்படின்னு சொல்ல இந்த போலீஸ் அப்படியே வெளியே போறாரு. பிரஸ் மீட் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பொண்ணு வந்துட்டு மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கா, தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணும்போது ஹீரோ காப்பாத்த ட்ரை பண்ணிருக்காரு, அப்போ ஹீரோயும் அட்டாக் பண்ணிட்டு அவளும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா கேஸை முடிச்சுட்டு போறாரு. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடியுது மக்களே. அண்டு கடைசியா தான் சில விஷயங்களை காமிக்கிறாங்க. சமீரா வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணுடைய முகத்துல கச்சிஃபை மூடி அந்த பொண்ணை பயமுறுத்தி மயக்கம் போட வச்சது, ஸ்டிக்கி நோட்டை எழுதி ஓட்டினது, அதுக்கப்புறம் அந்த பாட்டை அங்க வச்சது, ஹீரோடைய ஃப்ரெண்டை பயமுறுத்தினது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் இந்த பொண்ணு தான் மக்களே பண்ணிருக்கா. அதெல்லாம் நமக்கு அப்படியே காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் உங்களுக்கு பண்ணிக்கோங்க. நீங்க என்னுடைய ப்ராடக்ட் வாங்கலனா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் போயிட்டு பாருங்க, பிடிச்சா மட்டும் வாங்கிக்கோங்க. அந்த அளவுக்கு பிரீமியம் குவாலிட்டியில கிடைக்கிறது கஷ்டம், நானே உங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்றதுனால ரேட்டு கம்மியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க மக்களே. ஓகே பாய்.